இப்போ நமக்கு பின்னாடி நிற்கிற மாட்டுடைய பேர் பவானி. இந்த மாட்டை நீங்கள் பார்க்கலாம், பக்கத்துலேயே விட மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு விரக்தியாக அந்த மாடை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாட்டுடைய கொம்புகள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஷார்ப்பு. நம்ம ஜஸ்ட்டு நம்ம பக்கத்தில் போய் நின்று ஏதாச்சும் தொட்டாலே நம்மளை அப்படியே சீண்டிடும் போல, அந்த அளவுக்கு அந்த மாடு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த மாட்டுடைய திமிழ் பார்க்கும் பொழுது அவ்வளோ பெருசுங்க. நம்ம கட்டி அணைச்சாலே வந்து நம்மளை தூக்கி வாரி போட்டுரும் போல, அந்த அளவுக்கு அந்த மாட்டுடைய திமிழ் வந்து பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் தொடவே முடியல, அங்கிட்டு சொல்லிட்டு அவங்க தாவி குதிக்குது அந்த மாடு. மாட்டுடைய வந்து பேர் பவானி. மாடு எப்படி எத்தனை வாடிவாசலில் விளையாண்டுருக்கு, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு 3 இதுக்கு வரைக்கும் பரிசு வாங்கினது. இதோட 6 பல்லு உள்ளது, 5 வருஷம். இது சின்ன இது மாதிரி நாங்கள் வளர்க்குறோம். இதுக்குன்னு போடுற தீனிகளே நாங்கள் வேறு லெவலில் பெத்த பிள்ளையோட சரியான ஊட்டச்சத்தை கொடுத்து நாங்கள் வளர்ப்போம். இதோட சிமில் வந்து காங்காய ஸ்ப்ரெடின்றது. எத்தனை பேர் கட்டினாலும் தூக்கி எரியும். களத்தில் நின்று விளாடும். பிடி கட்ட முடியாது, கால் கட்ட போட முடியாது. ஆனால் அதே இது அந்த களத்தை விட்டு தாண்டியாச்சுன்னா அமைதியான முறையில் ஸ்லோவாக போகும். களத்தில் வந்து அவங்கள வந்து மேலே வந்து அந்த சிமிலை கட்டினாலே அதுக்கு பயங்கர ஆக்ரோஷம். மற்ற நேரம் அறிமுகம் இல்லாதால் கிட்ட போனால் நீங்களும் போய் சத்த நம்பர் பார்த்தீங்க, அந்த கொம்பு கிட்ட போகவே முடியாது. வளர்க்கப்பட்டால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்படி ஒரு 5 வருஷமாக நாங்கள் வளர்க்குறது. எப்படி நம்ம ஒரு பெத்த குழந்தை இருக்குவோ அதை விட ஜாஸ்தியான முறையில் தான் நாங்கள் குழந்தைய விட ஜாஸ்தியாக பிடிக்கும். கலை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வளர்ந்த கலை அது எப்பயும் உண்டு. கலாச்சாரம் உண்டு, தமிழரோட பண்பாடும் உண்டு. அதை விட நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு இது ஸ்பெஷல் வந்து நீங்கள் களத்தில் பார்க்க போகிறீங்கள, பாருங்கள். இப்போ நடக்க போகிற ஜல்லிக்கட்டில் போகிற இதோட இதுகளை நீங்கள் பாருங்கள். சின்ன வயசுலேருந்து நாங்கள் அப்பா அம்மாலாம் பரம்பரையாக வளர்த்து வந்தவங்க தான். அப்படியே வரோம். பாலமேடு 2 இதுக்கு நாங்கள் இறக்குவோம்.